அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் ஏன் அப்படி பேசினாருன்னு. தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்கக்கா. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கக்கா. இங்க பாருங்கம்மா, நாங்க ஏழையா இருக்கலாம், காசு பணத்துல வேணா குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஆனா மரியாதையிலையும் கௌரவத்திலையும் எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திவ்யா, அட நீங்க சும்மா இருங்கக்கா. உங்க அளவுக்குலாம் எனக்கு பொறுமை கிடையாது. தப்பு தாங்க. நீங்க கூப்பிடாம உங்க வீட்டுக்கு வந்தது நாங்க பண்ண பெரிய தப்பு, ஒத்துக்கிறோம். அதுக்காக வந்தவங்களுக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பீங்களா? திவ்யா, வாய மூடு. என்ன விட்டா ரொம்ப பேசிட்டே இருக்க. இங்க பாருமா ரங்கநாயகி, அவர் என்ன வேலை டென்ஷன்ல இருந்தாரோ தெரியல, ஏதோ கோவத்துல 4 வார்த்தை பேசிட்டாரு. நான் எதுவும் மனசுல வச்சுக்கல. நீ எதையும் நினைச்சு சங்கடப்படாத. திவ்யா கொஞ்சம் கோவக்காரி. அவ இப்படி பேசினதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. அவங்க பேசினதுல எந்த தப்பும் இல்லை. அவங்க நியாயமா தான் பேசியிருக்காங்க. யாருக்கா இருந்தாலும் அப்படித்தானக்கா கோவம் வரும். சரிம்மா, நாங்க வரோம். இல்ல, போறோம். இனிமேல் நாம எதுக்காகக்கா இங்க வரணும்? அவங்களே கூப்பிட்டாலும் நாம இங்க வரவே கூடாது. வாங்கக்கா போலாம். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? மங்கம்மாக்கா, உங்களை வாங்கன்னு சொன்னேன். என்ன இது? கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கஸ்டமரையே காணோம். அது வந்து இப்ப வந்துடுவாங்கம்மா. வந்து கிழிச்சாங்க. அது போகட்டும், ஓனருங்க. அவரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. யோ, இதாயா வேலை? இதை விட வேற வேலை என்ன இருக்கு? எந்த வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு? இந்த ஆளு மூஞ்சும் சரியில்லை, மொழியும் சரியில்லை. இவன் ஒரு ஆளுன்னு இந்த ஆளை விட்டுட்டு அந்த ஆளு எங்க போய் தொலைஞ்சான்? இந்த மாதிரி ஆளையெல்லாம் வேலைக்கு வைக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே அந்த ஆளு. இவன் மூஞ்சிய பார்த்தாலே வர கஸ்டமர் கூட ஓடிடுவாங்க போல. எல்லாம் என் நேரம். யோ மாமா, இன்னாயா பண்ற? பார்த்தா தெரியலையாடி, மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கின்னு வரேன். அப்பப்பப்பப்பா, என்ன வெயிலு. யோ மாமா, நீ ஏயா இந்த வேலையெல்லாம் செய்யற? இந்த வேலையெல்லாம் வேலைக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு ஓனரா லட்சணமா கல்லால மட்டும் உட்காரு. நீ பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த ஒரு கஸ்டமர் வரமாட்டாங்க. அப்புறம் இப்ப போட்டிருக்கிய தலையில துண்டு, அதை பர்மனண்டா போட்டுட்டு கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஐயோ தங்கம்மா, இந்த சோத்து மூட்டைங்க கிட்ட கொடுத்தா ஒழுங்கா வாங்கிட்டு வர மாட்டாங்க. வந்தது போனது எல்லாம் வாங்கின்னு வந்து கணக்கு காமிச்சு காசை ஏப்ப விட்டுறானுங்க. அப்படியா பண்றானுங்க? அவனுங்கள என் ஸ்டைல்ல அப்புறம் கவனிச்சுக்கிறேன். தங்கம்மா, கைய கீய வச்சுட்டதம்மா, அப்புறம் பிரச்சனை ஆயிட போகுது. யோ மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கம்முன்னு இரு. தங்கம், அடியே கருவாச்சி, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? தங்கம், விஷயம் தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏண்டி, என்னன்னு சொல்லு. எதுவும் கடங்காரன் துரத்துறானா? என் கடைக்குள்ள புகுந்து என்ன வம்புல மாட்டி விட்டுடாதடி. அட நீ வேற தங்கம், கடங்காரன் துரத்துனா கூட பிரச்சனை இல்லையே. உன் ஓட்டல காமிச்சு விட்டா போதுமே, அவனுங்க ஃப்ரீயா சாப்பிட்டே கடனை அடைச்சிடுவனே. அடிக்கிறாதகி, கடங்காரன் இல்லைன்னா அப்ப என்னதான் விஷயம்? தங்கம், நம்ம மங்கம்மாக்காவை அசிங்கப்படுத்திட்டாங்கடி. என்னடி சொல்ற? யார் அப்படி பண்ணது? என் ரத்தம் கொதிக்குது. அசிங்கப்படுத்தினவ எலும்ப நொறுக்கி சூப்பு வைக்காம விட மாட்டேன். சொல்லுடி, யார் அவ? அவ இல்ல, அவன். அவனா? என்ன திவ்யா சொல்ற? ஆமா தங்கம், அவங்க 2 பேரு. அந்த கோமாளி டோப்பா மண்டேனும் அவன் பொண்டாட்டியும். இப்பவே கிளம்புடி, ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். ஏ தங்கம், அப்போ ஹோட்டல் பிசினஸ் அத நீ பாத்துக்கையா. எங்களுக்கு எங்க நட்பு தான் முக்கியம். நட்பே ஜெயம். இவளுங்களுக்கு இதே வேலையா போச்சு. லில்லி வேணா, அப்புறம் நான் கிச்சு மூட்டினா உன்னால சிரிப்பை தாங்கவே முடியாது, பாத்துக்க. அதையும் தான் பார்த்துலாமே. 1 2 3. அடியே வேணாண்டி, சொன்னா கேளு. கிச்சு 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 கிச்சு. கொழுப்ப பாத்தியா இவளுங்களுக்கு? அடியே, என்னடி நடக்குதுங்க? பார்த்தா தெரியலையாமோ, விளையாடிட்டு இருக்கோம். ஆமாண்டி, உங்க வயசுல நாங்க வீட்டை பெருக்கி பாத்திரத்தை கழுவி வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு சமையல் செஞ்சு ரெடியா வச்சிருப்போம். எம்மா ஆத்தா, தயவு செஞ்சு மறுபடியும் உன் பழைய புராணத்தை எடுத்துக்காத. இதை கேட்டு கேட்டு எங்க காதுல ரத்தமே வந்துடுச்சு. கொழுப்பு தாண்டி 5-3 அடுக்கா வாங்கி போட உங்க அப்பா இருக்காரு, சமைச்சு போட நான் இருக்கேன். எகத்தாலும் இருக்காதா? அட போமா, உனக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் சிறு 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 சிறுன்னு. இப்ப எதுக்குமா எங்களை திட்டிட்டு இருக்க நீ? விளையாடி இருந்தது ஒரு தப்பா?
விளையாடி இருந்தது தப்பு இல்லடி. ஸ்கூல் போயிட்டு வந்தா புக்கு பேக் எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும். இததான் ஸ்கூல்ல உங்க வாத்தியார் சொல்லி கொடுக்கறாரா? அம்மா, அவங்க வாத்தியார் இல்லம்மா, சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. போய் புக்கு பேக் எல்லாம் எடுத்து வை. சூடான மம்மி, ஆங்கிரி பேர்ட் மம்மி.